ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ சனம் எவிட் ஆகி சாலிடா பார்த்தீங்கன்னா 3 days ஆச்சு. இன்னும் சனம் எந்த சேனலுக்கும் இன்ட்ரெஸ்ட் தரல. அவங்களோட பிக்சர்ஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியில வரல அண்ட் அவங்க சோசியல் மீடியாலையும் ஆக்டிவா இல்ல. ஸோ ப்ரீவியஸ் நீங்க எவிட்டான கண்டஸ்டன்ஸ் எல்லா பேரையும் பார்த்திருப்பீங்க. ரேகா மேமோட இன்டர்வியூவா இருக்கலாம், வேல்முருகனோட இன்டர்வியூவா இருக்கலாம் அண்ட் சுரேஷோட இன்டர்வியூவா இருக்கலாம் அண்ட் சுசித்ரா எவிட் ஆனதுக்கு அப்புறம் எந்த இன்டர்வியூமே தரல. பட் அவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல இன்னும் ஆக்டிவா தான் இருக்காங்க. அண்ட் சம்யுக்தாவோட போட்டோஸ் எல்லா பேரும் பார்த்திருப்பீங்க அண்ட் இன்டர்வியூஸும் ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. சனம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியல. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்னும் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கணும். பிக் பாஸ் தெலுங்கு சீசன் 2ல எவிட்டான கண்டஸ்டன்ஸ் ஆடியன்ஸ் 2 பேர் செலக்ட் பண்ணி ஓட் பண்ணி திருப்பி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சாங்க. பட் அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கரண்ட் பிக் பாஸ்ல இல்ல. மேக்ஸிமம் 2 பேர் அனுப்பவே முடியாது. ஒருத்தருக்கு மட்டும் தான் சான்சஸ் இருக்கு. பட் ஒருத்தர் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான டைம் பீரியட் இருக்கு. அது சுரேஷா இருக்கலாம், சனமா இருக்கலாம். ஆல்ரெடி சுரேஷ் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாருன்ற நியூஸ் வந்துச்சு. பட் அப்புறம் அந்த பிளான் டிராப் ஆச்சு. பட் இப்ப சனம் ஹோட்டல்ல தான் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அப்படியே டைரக்டா ஒயில்ட் கார்டு என்ட்ரி அனுப்பலாம். அண்ட் சனம் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சனம் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணுன்ற ஆசையும் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள போக கூடாதுன்ற ஒபினியனும் இருக்கு.